ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, +2 பாஸ் பண்ண மாணவிகளுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து அரவிந்த் ஐ கேர்ங்கிற ஹாஸ்பிட்டல் வந்து குடுக்குறாங்க. ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா, நர்சிங் கோர்ஸ் வந்து 2 இயர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கோர்ஸ நீங்க வந்து பண்றதால உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்னிங் பிளஸ் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டுமே உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அவங்களுடைய ஹாஸ்பிட்டல்லயே வந்து ஏற்படுத்தி குடுக்குறாங்க. இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வேலை வாய்ப்பு தகவல் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். எவ்ரிடே வரக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்க மிஸ் பண்ணாம இந்த ஒரு குரூப்ல தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் லேட்டா வரக்கூடிய அப்டேட்ஸ், கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு குரூப்ல வந்து மிஸ் பண்ணாம கிடைக்கும். நீங்க ஈஸியாவே தெரிஞ்சுக்கிற முடியும். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் ஐ கேர் சிஸ்டத்தோடைய நோட்டிபிகேஷன். +2 தேர்ச்சி அடைந்த மாணவிகளுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய 2 வருட பயிற்சி அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நர்சிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா +2 முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு எய்மா வந்து இருக்கும். அதுல வந்து நர்சிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து டிப்ளமோ நர்சிங்கா இருக்கட்டும், டிஎம்எல்டின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அதுல வந்து இருக்குது. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா +2 முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துல உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் ஐ கேர்ங்கிற அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய லீடிங் ஐ கேர்ங்கிறத பார்க்கும்போது அரவிந்த் அப்படிங்கறதான் நம்ம கண்ணுக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மெட்ரோ சிட்டியான கொஞ்சம் ஒரு சில பெரிய பெரிய சிட்டில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐ கேர் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் வந்து அவைலபிலிட்டி வந்து இருக்கு. சரிங்களா? சோ இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த தேர்வை பற்றி அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. தமிழகம் முழுவதும் அரவிந்த் கண் மருத்துவமனையில் பெயரும் மருத்துவ சேவைகளும் மிகவும் பிரபலம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. உயர்தரமான வந்து பாத்தீங்கன்னா கண் சிகிச்சைகளை ஏழை ஏழை பணக்கார வித்தியாசமின்றி அனைவருக்கும் அளித்து வரும் அரவிந்த் கண் மருத்துவமனையில் இணைந்து பணியாற்ற விருப்பமா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. +2 தேர்ச்சி அடைந்த மாணவிகளுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய 2 வருட பயிற்சி அளிக்கப்படுகிறது. உச்ச வரம்பு அப்படிங்கிற பார்க்கும்போது 19 வயசு. 19 வயசுக்குள்ள நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து போட முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா +2 படிச்சுட்டு இருக்கீங்க. நான் வந்து இப்ப +2 படிச்சு முடிச்சு ரிசல்ட் வந்த உடனே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கனாலும் தாராளமாக இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கும் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்றது நல்லது. இல்ல போன வருஷம் நான் வந்து +2 முடிச்சேன். 2023ல 2021ல முடிச்சேன். நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். பட் உச்ச வரம்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது 19 வயசு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து தெளிவா வந்து குடுத்திருக்காங்க. +2 முடித்த மாணவிகளுக்கு பாதுகாப்பான விடுதி, ஆரோக்கியமான உணவு, பயிற்சிக்கு பிறகு ஊதியத்துடன் கூடிய வேலை, தனித்திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு அ வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆகிய வசதிகளுடன் கண் மருத்துவமனை பரிசோதனை மற்றும் சிகிச்சைகளை துணை நிற்கும் மாபெரும் வாய்ப்பு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதுல வந்து குடுத்திருக்காங்க. சப்போஸ் இது நீங்க இத பத்தி நீங்க ஃபுல்லா டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேலும் விவரங்கள்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து குடுத்திருக்காங்க. இதுல அரவிந்த் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் வந்து எங்கெங்க இருக்கு, எந்த மாவட்டத்துல இருக்கு, அவங்க கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு பிடிஎஃப்ல வந்து குடுத்திருக்காங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்மளுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சைட் இருக்கு. அதுல நான் உங்களுக்கு வந்து குடுத்திருக்கேன். இத பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு இன்டர்வியூ மாரி வந்து வைக்கிறாங்க. இது வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அந்த ஏஜ் இருக்கக்கூடியவங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ. ஏன்னா எல்லாருமே ஓப்பன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சோம் அப்படின்னா நெறைய அதிகமா போட்டி போடுவாங்க. ஸோ அப்படிங்கிறனால ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற பார்க்கும்போது, உங்களுடைய +2 மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜெராக்ஸ், உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ், உங்களுடைய டிசி ஒரிஜினல் ஜெராக்ஸ். இது 3மே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது என்னைக்கு வந்து நடக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது, நேர்காணல் அப்படிங்கிற பார்க்கும்போது, ஜூலை 30ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை 30ஆம் தேதி வந்து நடக்குது அப்படிங்கிறத தெளிவா உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து குடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் நீங்க ஃபுல்லா வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிய வரும். நான் பேசிக்கா உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். எந்த ஒரு நிபந்தனைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓப்பன் கேட்டகரி. நீங்க வந்து எந்த கம்யூனிட்டி பிரிவினர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஏஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சவரம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 19 இயர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 19 வயசு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க. இத பத்தி நீங்க ஃபர்தரா டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வரும். இந்த இடத்துல கிளிக் ஹேர் டூ அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து குடுத்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து போகும்.
இந்த இடத்துல ஆன்லைனில் விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் உள்ள வந்து போகுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர், மார்க் ஷீட்ல உங்க பேர் வந்து எப்படி இருக்கோ அந்த பேரை கரெக்டா இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மதர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல வந்து கரெக்டா பார்த்து வந்து என்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கறாங்க. அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், உங்களுடைய பேரண்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ் இதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கல்வி விவரம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய எஜுகேஷன் டீடைல்ஸ் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்க பிளஸ் டூ மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 12th அப்படிங்கிற மட்டும் நீங்க வந்து போட்டுக்கோங்க. கூடுதலா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதி தகுதிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலம் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு வந்து நல்லா வந்து அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் நல்லா வந்து தெரியும், இல்ல வந்து எனக்கு வந்து டெய்லரிங் தெரியும், இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அடிஷனல் தகுதிகள் இருக்கு அப்படின்னா அது வந்து கொடுங்க. நீங்க எந்த ஸ்கூல்ல வந்து 12th முடிச்சீங்களோ அந்த ஸ்கூலுடைய நேம் வந்து கரெக்டா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூலுடைய அட்ரஸ் தெரியுது அப்படின்னா கொடுங்க. தெரியல அப்படின்னா அந்த இடத்துல விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த இயர்ல நீங்க வந்து பாஸ் பண்ணீங்க அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. நீங்க வந்து 2023ல தான் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா 2023 நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மார்ச் அப்படிங்கிற நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு டேட் வந்து சரியான ஒரு டேட் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பிளஸ் டூல உங்களோட 12th மார்க் வந்து எவ்வளவு வந்து கேக்குறாங்க. டோட்டலா நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் நீங்க வந்து கொடுங்க. 12th வந்து என்ன குரூப் நீங்க எடுத்திருக்கீங்களோ அந்த குரூப் ஃபர்ஸ்ட் குரூப்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் ஸ்டார் சிம்பிள் வந்து போடல. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபில் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து அடிஷனல் டாக்குமெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. மற்ற விவரங்கள்ங்கிற இடத்துல உங்களுடைய ஃபாதர், உங்களுடைய மதர் வந்து என்னவா ஒர்க் பண்றாங்க, அதுக்கான வேலை விவரம்ங்கிறத வந்து கேக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த அரவிந்த் கிளையில் சேர வேண்டும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. பயிற்சியின் போது மற்ற அரவிந்த் கிளையின் பணியாற்ற வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய லீடிங் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி கொடுத்திருக்காங்க, பாண்டிச்சேரி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இதுல உங்களுக்கு வந்து எது இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க மதுரை பக்கத்துல வந்து நியரஸ்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்க சிவகங்கையில இருக்கீங்க அப்படின்னா சிவகங்கை பக்கத்துல வந்து மதுரை வந்து அவைலபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் இருக்குது, சேலம் இருக்குது, ஈரோடு பக்கத்துல இருக்கீங்கன்னா ஈரோடு பக்கத்துல சேலம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இதுல நீங்க வந்து லீடிங்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கால் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வரும். எந்த டேட்ல உங்களுக்கு இன்டர்வியூ வர சொல்றாங்களோ, எந்த இடத்துக்கு வர சொல்றாங்களோ எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெசேஜ் மூலியமாகவும், மெயில் மூலியமாகவும், உங்களுக்கு கால் மூலியமாகவும் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி டிசைட் வந்து பண்ணிக்கோங்க. இது வீட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்றது ரொம்பவே நல்லதான ஒரு விஷயமா வந்து இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ஆஃப்லைன்ல இருந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தபால் அஞ்சல் மூலமாக நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம்னா தபால் மூலமாக விண்ணப்பிக்க இங்க கிளிக் செய்யவும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒட்டி பேசிக்கா அவங்க என்னென்ன கேட்கறாங்கிற பார்த்துட்டு உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க, உங்களுடைய டிசி கேட்கறாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வரணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது, கோர்ஸுக்கு ஃபீஸ் கிடையாது. எல்லாமே முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே 12th படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.